ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட கண்டெம்பரரி அண்ட் லிட்டரரி தியரி போஸ்ட் ஹியூமானிசம் பற்றி பார்ப்போம். இது காலேஜ் டிஆர்பி, பிஹெச்டிஆர்பி, நெட், செட், டெட், காம்பரேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட் ஹியூமானிசம் அப்படிங்கிறது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் தியரியோட ஆப்போசிட். ஆந்த்ரோபோசென்ட்ரிசம்னா என்ன? நம்ம தான், ஹியூமன்ஸ் தான் இந்த உலகத்தோட மையம், சென்டர் ஆஃப் த வேர்ல்ட். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துலையும் சரி, சம்டைம்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் கூட நம்ம தான் இம்பார்ட்டன்ட், யூனிக் அப்படின்னு சொல்கிறது தான் ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். அது மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டு நமக்கானது. நேச்சரில் இருக்க எல்லாமே, ட்ரீஸு, ரிவர்ஸு, மவுண்டைன்ஸு, இதெல்லாம் நம்மளோட நீடுக்கு தான், நம்மளோட யூஸுக்கு தான். ட்ரீஸ்னால் நம்மளோட பில்டிங்க்கு, நம்ம ப்ரீத் பண்ண, ஃப்ரூட்ஸ் கொடுக்க, அனிமல்ஸ்னால் ஃபுட்டுக்காக, தென் லேபருக்காக, இப்படி நம்புறது தான் ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். ப்ரீஃபாக சொல்ல போனோம்னா ஹியூமன்ஸ் தான் மாஸ்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். போஸ்ட் ஹியூமானிசம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம சுப்பீரியர் கிடையாது, இந்த வேர்ல்டில் நம்ம ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுது. ஹியூமன்ஸு, அனிமல்ஸு, டெக்னாலஜி, என்விரான்மெண்ட் இதெல்லாம் இன்டர் கனெக்டட், ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் போஸ்ட் ஹியூமானிசம். நம்ம இங்கே நினைக்கலாம், நேச்சர் வந்து நம்மளால் பீட் பண்ண முடியாது, பட் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணது, அதை எப்படி நீங்கள் வந்து நம்மளோட இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கொஷின் தோணும். பட் டெக்னாலஜி இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்குது, பர்டிகுலராக ஏஐலாம் வந்துருச்சு. ஸோ இது நம்மளோட லைஃபோட ஒன்றி இருக்கிறதுனால இதுவும் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இப்போ நம்மளால் இருக்கவே முடியாது. இது நம்மளோட மெமரி, கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன், ஆக்சஸ்ஸு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக ஆகிடுச்சு நம்ம லைஃப்பில். அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்மளோட லைஃப்பில் அதை டெசிஷன் மேக்கிங் பண்ணுது, க்ரியேட்டிவிட்டி பண்ணுது, ஒர்க் இது எல்லாத்தையும் பண்ணுறதுனால ஸோ இது நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு. இங்கே சைபோர்க் பாடிஸ் அப்படின்னா சைபர்னெட்டிக் ஆர்கானிசம். நம்ம பாடிஸில் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல் கம்போனன்ட்ஸ் இருக்கிறது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா செயற்கையாக ஹேண்ட் வந்து அட்டாச் பண்ணுறது. இதுவுமே மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ செயற்கையாக ஒருத்தவங்களுக்கு ஹேண்ட் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்டை விட அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இங்கே நம்மளை விட அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால போஸ்ட் ஹியூமானிசம் என்ன ஆர்குமெண்ட் பண்ணுதுன்னா, ஹியூமன்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, ஸோ இந்த வேர்ல்டில் அவங்க ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுது. இதுக்கான கீ ஐடியாஸ் என்னென்னு பார்ப்போம். டீசென்டரிங் த ஹியூமன், நம்ம சுப்பீரியர் கிடையாது. ஸோ ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், மெஷின்ஸ், நேச்சரோட ஒரு பெரிய நெட்வொர்க்கோட பார்ட் மட்டும்தான். அடுத்து ஹியூமன் மெஷின் ரிலேஷன்ஷிப். மெஷின் நம்மளோட லைஃபோட மீனிங்கையே சேஞ்ச் பண்ணிடுது, பர்டிகுலராக டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஹியூமன் பாடிஸ். ஸோ நம்ம பாடிக்குள்ளே வந்து நிறைய மெக்கானிக்கல் டிவைசஸ் பொருத்தப்பட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, தென் இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாட்ஜிபிடியோ இல்லை வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ போயிட்டு அங்கே போய் நம்ம வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கோம். தென் ஈகோ கிரிட்டிசிசம் லிங்க். இந்த வேர்ல்டில் எல்லாமே ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் போஸ்ட் ஹியூமானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து சென்டர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் போஸ்ட் ஹியூமானிசமோட கீ திங்கர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். டோனா ஹாரவே, இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான திங்கர். இவங்க எழுதின ஒர்க் சைபோர்க் மேனிஃபெஸ்டோ. இந்த ஒர்க்கில் இவங்க சைபோர்க்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஹியூமன்ஸும் மெஷினும் வந்து மெர்ஜாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த திங்கர் கேத்தரின் ஹேல்ஸ். இவங்க டெக்னாலஜி மூலமாக ஹியூமன்ஸ் எப்படி வந்து போஸ்ட் ஹியூமனாக மாறினாங்க அப்படிங்கிறத அவங்க ஒர்க்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கர் கேரி உல்ஃப். இவங்க அனிமல் ஸ்டடீஸையும் போஸ்ட் ஹியூமானிசத்தையும் பற்றி பேசியிருக்காங்க அவங்க ஒர்க்கில்.
நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஹியூமனிசம் ஒரு மாடர்ன் தியரியாக இருந்தாலும் இதோட ஐடியா பிரிட்டிஷ் டெக்ஸ்டில் ஏற்கனவே இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மேரி செல்லிஸோட ஃப்ராங்கன்ஸ்டைன். இதை 1818 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது போஸ்ட் ஹியூமனிசம்க்கு ஒரு கிளாசிக் ப்ரீகர்சர், ஒரு முன்னோடியாக இருந்த ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் மெயின் கேரக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த டெத்தை வந்து கான்கயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரியை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு ஹியூமனை தான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருப்பார். பட் அவர் ஒரு மான்ஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணிடுவார். அவர் சயின்ஸ் மூலியமாக ஒரு உயிரியை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினப்பார். அப்படி படைச்சது தான் வந்து அந்த மான்ஸ்டர். இது எப்படி கனெக்ட் ஆகுது, போஸ்ட் ஹியூமனிசம்க்கு கனெக்ட் ஆகுதுன்னா, இப்போ எப்படி நம்ம மாடர்ன் பீரியடில் ஏஐ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி தான் அங்கே ஒரு ஹியூமனை, நம்மளை மாதிரியே இருக்க ஒரு ஹியூமனை வந்து க்ரியேட் பண்ணணும்னு ஃப்ராங்கென்ஸ்டைன் நினச்சார். நெக்ஸ்ட்டு ஒர்க்கு ஆல்டஸ் ஹக்ஸ்லேயோட பிரேவ் நியூ வேர்ல்டு. இது 1932 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கில் பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், தென் லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஒர்க்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் இந்த வேர்ல்டில் சில்ட்ரன் வந்து நேச்சராக வந்து பிறக்க மாட்டாங்க. டெஸ்ட் டியூப்பில் தான் வந்து லேபில் தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த சொசைட்டியில் ஒவ்வொரு சைல்டும் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அதாவது வந்து மரபணு மாற்றம் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பீப்புள்லேருந்து எப்சிலன் பீப்புள் வரைக்கும், மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்கள வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அவங்க பர்த் பீரியட்லேருந்து ஈவன் அவங்க தூங்கும்போது கூட இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நேச்சுரல் பிஹேவியர்லாம் இருக்காது. அவங்க எப்போதுமே வந்து ஒரே மாதிரி, இப்போ லோ கிளாஸ் பீப்புள்னால் அதே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்க சோமா அப்படிங்கிற ட்ரக்கு கூட கொடுப்பாங்க. அது டெம்ப்ரரியாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பிரேவ் நியூ வேர்ல்டில் இருக்கிற ஒரு கதை. நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின 1984. இது வந்து டிஸ்டோப்பியன் நாவல். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, டொட்டலிட்டேரியன் கவர்மெண்ட் இருக்கும். இந்த பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கும். அவங்க தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஈவன் பீப்புள் திங்க் பண்ணுறது, என்ன பேசுகிறாங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், என்ன ஜாபில் இருக்கணும், அது எல்லாமே வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்போதுமே வந்து அவங்கள ஒரு டிவைஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நாவலில் தாட் போலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இஃப் பீப்புள் திங்க் ராங் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், உடனே கவர்மெண்ட் வந்து பனிஷ் பண்ணுவாங்க. அந்த தாட் போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி உடனே கவர்மெண்ட் வந்து பனிஷ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து டெக்னாலஜி கண்ட்ரோலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு காசிவோ ஜிகாரோஸோட நெவர் லெட் மீ கோ. இது 2005 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்தின ஒரு வாக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க: கேத்தி, ரூத், டாமி. இந்த 3 பேரும் வந்து க்ளோன்ஸ். ஸோ க்ளோன்ஸ் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸோட உறுப்புகளை தானம் பண்ணுறதுக்காகவே வந்து அவங்கள க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒரே பர்பஸ் அவங்களோட ஆர்கன்ஸை வந்து டொனேட் பண்ணுறது தான். இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட லைஃப்லாம் வந்து கிடையாது. அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். லைஃப்பை பற்றின ஒரு பயம் கூட இருக்கும். பட் எப்போ வந்து யார் வந்து தானம் கேட்டாலும் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இயான் ஈவான்ஸோட மெஷின்ஸ் லைக் மீ. இது 2019 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் ஹியூமன் ரோபோட் ரிலேஷன்ஷிப் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இப்போ போஸ்ட் ஹியூமனிசம் லிட்ரேச்சர் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த சொசைட்டியில் இருக்கிற ஏஐ, ரோபோட்ஸு, க்ளோனிங் மாதிரியான பயோடெக்னாலஜி, டிஜிட்டல் லைஃபு, கிளைமேட் கிரைசிஸ், இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் வந்து போஸ்ட் ஹியூமனிசம் லிட்ரேச்சர். இதில் பிரிட்டிஷ் ஆத்தர்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமானிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி சேஞ்ச் ஆகும், நம்மளோட ஐடென்டிட்டி எப்படி வந்து சேஞ்ச் ஆகும், இது எல்லாமே வந்து கொஷின் பண்ணுறது தான் போஸ்ட் ஹியூமனிசம் லிட்ரேச்சர் அண்ட் தியரி.
போஸ்ட் ஹியூமனிசம் தியரி லிட்ரேச்சரை கதை சொல்கிற ஆர்ட்டாக மட்டும் பார்க்காம அது சயின்ஸு, எத்திக்ஸு, என்விரான்மெண்ட் கூட எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லுது. இன் ட்ரெடிஷன் லிட்ரேச்சரையும் சயின்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்த நம்ம போஸ்ட் ஹியூமனிசமில் இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் ஹியூமனிசமில் கிளைமேட் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் தீம். இது ஹியூமன்ஸை நேச்சரோட ஒரு பார்ட்டாக அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நமக்கு எம்பசைஸ் பண்ணுது. இது மூலியமாக ஹியூமன் இஸ் நாட் த சென்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறதையும் இது எம்பசைஸ் பண்ணுது. இந்த போஸ்ட் ஹியூமனிசம் தியரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். See you in next video.